நேற்று நடந்த பகல்காம் தீவிரவாத அட்டாக் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நேற்று ஈவினிங் 3 மணிக்கு காஷ்மீரில் பகல்காம்ன்ற இடத்துல பைசர் அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கில் இயற்கை ரசிக்க வந்த சில சுற்றுலா பயணிகளுக்கு மரணம் காத்துட்டு இருந்தது தீவிரவாதிகள் மூலமாக அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியுதா? அப்படி ஒரு கொடூரமான சம்பவம் தான் நேற்று நடந்திருக்கு. இயற்கையோட அழக ரசிக்கவும் மன அமைதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் சுற்றுலா வந்த பயணிகள் 28 பேரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டிருக்காங்க. இந்த தீவிரவாத சம்பவம் நடந்த விதம் இன்னும் கொடூரமாக இருந்தது. அங்கே உயிர் தப்பிச்ச சில பயணிகள் என்ன சொன்னாங்கன்னா, தீவிரவாதிகள் ஒவ்வொருத்தரையும் சுட்டுக் கொள்றதுக்கு முன்னாடி ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்ற அவங்களோட அடையாள அட்டை, அவங்களோட இனம், மதம், எந்த ஊர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் அந்த தீவிரவாத அமைப்பு இருக்க மதம் சாராத மக்களை மட்டும் தேடி தேடி சுட்டுக் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த சில பயணிகள் நான் உங்க மதத்தை தான் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேல நம்பிக்கை இல்லாம அவங்களோட பேண்ட்டை அவுக்க சொல்லி அதுக்கப்புறம் அடையாளம் கண்டு சிலரை சுட்டுக் கொண்டிருக்காங்க. எவ்வளோ கொடூரமான விஷயம் இல்லை? நம்மளாம் இடம், மதம், மொழி இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஒன்று அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் மறந்து ஒன்னா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மதம்ன்ற பேர்ல மறுபடியும் இப்படி ஒரு கொடூரமான செயல் நடந்திருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு இந்த கொடூரமான தீவிரவாத செயலை எதிர்த்து சில யூனியன் பிரதேசங்களில் சில கடையடைப்பு போராட்டங்கள் நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருந்த நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்தியா வந்துட்டார். இந்தியா வந்தது மட்டும் இல்லாமல் உடனடியாக அந்த தீவிரவாதிகளை பிடிக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டிருக்காரு. மேலும் இன்னைக்கு கிடைச்ச தகவல் படி AK-47, AK-56 மாதிரியான அதிநவீன துப்பாக்கிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்தியிருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவங்கள் நடந்த ஒரு காணொலி அதை பார்க்கும்போது நெஞ்செல்லாம் பதப்பதத்துச்சு. அது என்ன காணொலினா, தன் கணவனை இழந்த இளம் பெண் தான் என்ன செய்யறதுன்னு புரியாம அந்த கணவனோட சடலத்துக்கு பக்கத்திலேயே உட்காந்து அழுதுட்டு இருந்த காட்சி. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த நெஞ்செல்லாம் பதப்பதத்துச்சு. தீவிரவாதம் முற்றிலும் அழிக்கப்படணும். இறந்த அந்த 28 பேருக்கும் நம்ம அஞ்சலியை செலுத்திடுவோம். இனம், மதம், மொழி போன்ற பிரிவுகளை தாண்டி மனிதநேயத்தை வளர்ப்போம்.